ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாருக்கும் மலரடிகள் நற்செய்தி ஐக்கியம் ஊழியத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள், ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல ஆளே இல்லையா? இப்போ இருக்கிறீங்க. இந்த அரிய சந்தர்ப்பத்தை தந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக அடிமையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஜூலை மாதமே வந்திருக்க வேண்டியது. சில காரணங்களால் ஐயா நீங்கள் கொஞ்சம் தள்ளி வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுதான் இது ஆகஸ்ட். ஜூலை மாதம் நாங்கள் போயிட்டோம் ஸ்ரீலங்கா. 2 பேருமே ரொம்ப அருமையான ஊழியர்களை கர்த்தர் கொடுத்தார். அதை முடித்து விட்டு வந்து ஒரு சில நாட்கள் தான் வீட்டில். அதனால தான் என்னுடைய மனைவி கூட வர முடியல. 1 மாத காலமாக என்னோடு அவர்கள் ஊழியத்தில் இருந்ததுனால கொஞ்சம் ரிலாக்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி கர்த்தர் அடிமை பலப்படுத்தி கொண்டு வந்து ரெஸ்ட்டுக்கு ரெஸ்ட்டு, தியானத்துக்கு தியானம், ஊழியத்துக்கு ஊழியம், நல்லா ரிலாக்ஸாக பிரதர் மார்ட்டின் அவர்கள் இல்லத்தில் போதகர் பரிந்துரையின்படி அங்கே தங்கியிருந்து தியானிப்பதற்கு ஒரு சிறந்த மேலாரை கொடுத்தார். அவருக்கு நன்றி. போதகருக்கு என்னை ஏற்றுக்கொண்டு இப்படியாக கனம் பண்ணி ஊழியத்தில் பயன்படுத்துகிற நம்முடைய அன்பு போதகர் பாஸ்டர் ஜான் தன்ராஜ் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்றப்ப கை தட்டி கர்த்தரை சோதனை பண்ணலாம். மகிழ்ச்சி. இங்க அவர்கிட்ட வந்தா எனக்கு ஒரு தனி சந்தோஷம், மகிழ்ச்சி. நல்லா ரிலாக்ஸா ஆசை தேர நல்லா திருப்தியா ஊழியம் செய்ய சந்தர்ப்பம் தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மலேசியா சிங்கப்பூர் மாதிரி இடைவிடாமல் காலை மத்தியானம் மாலை நைட்டு அப்படிலாம் பயன்படுத்துவாங்க. அதுபோல் ஒரு நல்ல அன்பு ஐக்கியத்தை கர்த்தர் எங்களுக்குள்ள கொடுத்துருக்கிறார். குடும்ப ஐக்கியம். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. குடும்ப ஐக்கியம். சரி, இன்றைக்கு திருவிருந்து இருக்கிறதுனால செய்திக்கு ரொம்ப டைம் கொடுக்கல. ஐயா எப்பவுமே நான் சொல்லுவேன், எங்கே போனாலும் போதகருக்கு நான் கீழ்ப்படிவேன். அவங்க சொல்கிற நேரத்தில் நான் முடிப்பேன். அதனால் என்ன இன்னைக்கு சீக்கிரம் முடிச்சிட்டாருன்னு என்ன கேட்கக்கூடாது. நான் முடிக்கிறப்ப தெரிஞ்சுங்க ஐயா சொல்கிறதுக்கு நான் கீழ்ப்படுதுன்னு சொல்லி ஒரு சிறு ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் தலையை தாழ்த்தி உன்னை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை. இருக்கிற இடத்துல உட்கார்ந்தவாறு தலையை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக ஒரு சிறு ஜெபம் செய்வோமாக. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா நன்மைக்கும் ஊற்றுக்கும் காரணரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நியமிக்கப்பட்ட இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளுக்காக, நீர் உயிர் தேர்ந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த ஸ்தலத்திலே ஆண்டவரே நீர் என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடும் பேசும். இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் இன்னும் பிரயோஜனப்பட ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். அன்று அந்த சின்ன சாமியார் சொன்னார், இதோ அடியேன் இருக்கிறேன், ஹியர் ஐ அம் லார்ட், ஸ்பீக் டு மீ, என்னோடு பேசும் கர்த்தாவே என்று சொல்லி, அதுபோல நாங்களும் கேட்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஹல்லேலூயா. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு தியானத்திற்கு தொடர் செய்தியாக இயேசு வருகை பற்றி தலைமை சபையில கொடுக்கப்பட்ட செய்தி. அதனோட இங்கே ஆரம்பிச்சு நம்ம தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தீத்துவுக்கு எழுதின நிருபம் புதிய ஏற்பாட்டில் 296வது பக்கம். தீத்து ஏன்னா அது ரொம்ப கண்டுபிடிக்கிறது கஷ்டம் சிலருக்கு. அவர் கொஞ்சம் ஒழுந்திக்கிட்டு இருப்பாரு. தீத்து 2ஆம் அதிகாரம் 12 படிக்கிறேன், கவனிங்க, நானே படிக்கிறேன். நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தி உள்ளவர்களா இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும், இதான் ரொம்ப முக்கியம், நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் இருந்து மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய
பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக. தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனாகிய தீத்துவுக்கு பவுல் இந்த மாதிரி எழுதுற. பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியம் ஒரு ஸ்பீடு. லேட்டா வந்தாலும் அவர் லேட்டஸ்டா வந்து அருமையான ஊழியத்தை செஞ்சுட்டு போனோம். நல்ல புத்திமதிகள் எல்லாம் சொல்லுவார். அதனால அவர் சொல்றாரு, நாம் நம்பி இருக்கின்ற ஆனந்த பாக்கியம். இயேசுவின் வருகை நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இயேசுவின் வருகை 1 கொரிந்தியர் 15:15, 1 தெசலோனிக்கேயர் 4:16 இந்த 2 வசனங்களை பார்த்தால் தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். இது ஆனந்த பாக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் இயேசு இந்த பூமியில பிறந்த பொழுது வான சாஸ்திரிகள் வந்து அவரை கனம் பண்ணினாங்க. குழந்தையாக இருந்த அந்த காலகட்டத்தில் அவர் சிலுவையில் மரித்த பொழுது மனுக்குலம் ஒரு மரியாதையும் கொடுக்கவே இல்லை. ஒரு பிரதமர், ஒரு தலைவர், ஒரு மந்திரி மரித்தால் அரசாங்கமே கனம் பண்ணி அடக்கம் பண்ணுது, குண்டுகள் முழங்க. ஆனா உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்த போது யாருமே மதிக்க. யோசித்து பாருங்க, சிலுவையில் தொங்குறாரு பரிதாபமா. நீ தேவகுமாரனால் சிலுவையில் இருந்து இறங்கி வாழ்றான். அப்ப அது எவ்வளவு கேலி பண்றான்னு பாருங்க. தேவகுமாரன் தான், அதுக்காக சிலுவையில் இருந்து இறங்கிட முடியுமா? பிதாவின் சித்தம் என்ன? அவர் சிலுவையில மரிக்க வேண்டும். அதனால அவர் பொறுமையா இருக்கிறாரு. சிலுவையில் அரைத்துக்கு முன்னாடி காரி துப்பினார்கள், கன்னத்தில் அரைந்தார்கள். எவ்வளவு வசமொழி! ஓ, எத்தனை வேதனை பாருங்க. அது மட்டுமல்ல, திருவிருந்துல ஆரம்பிச்சது. இன்னைக்கு திருவிருந்து. அதனால கவனிங்க, இன்றைக்கு நான் உங்களோடு கூட இந்த பந்தியில நான் சாப்பிட ஆசையா இருந்தேன். இயேசுவே சொல்றார், ஆசையா இருந்தேன். சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னாடி கடைசி இரவு உணவு. அது முக்கியமல்ல, திருவிருந்து ரெண்டும் அன்னைக்கே. சரி, அதுக்கப்புறம் கெட்செமனே தோட்டத்துக்கு போனார். கைது பண்ணிட்டார். அவர் கெட்செமனே தோட்டத்துல வேர்வை சிந்தி, நல்லா கவனிங்க, வேர்வை சிந்தி ஜெபித்தார். முதலாவது முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்தார். முழங்கால தலை இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு தப்பான விடுறார் தரையில. திருவிருந்த ஆராதனை முன்னிட்டு அதை பற்றி கொஞ்சம் டச் பண்றேன். அவர் அன்பான அழகான முகம் அந்த மண்ணு தரையில தபான விழுது. அப்போ கூட அவர் ஜபத்தை நிறுத்தலையே, தொடர்ந்து ஜபம் பண்றாங்க. எழுந்து திருப்பி நடுமுட்டி போட்டு ஜபிக்கிறார். கெட்செமனே தோட்டம், இரவு வேலை, குளிர்ச்சியான நேரம். எப்படி வேர்க்கும்? வேர்க்குமா? ஏசி ரூம்ல வேர்க்குமா? அது போல ஏசி மாதிரி கெட்செமனே தோட்டம். யோசித்து பாருங்க. முதல்ல வேர்வை, சரி, நம்ம எல்லாருக்கும் சாதாரணமா வர்றதுதான். ஆனா குளிர்ச்சியான இடத்துல வராது. அவருக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த இதய துடிப்பு அதிகமாயிடுச்சு. அதோட போகணும். ரத்த வேர்வை, ரத்த வேர்வை சிந்தி உரத்த சத்தத்தோடு தன் இருதயத்தை ஊற்றி, இப்படி ஒரு 13 மெத்தடு அவர் கெட்செமனே தோட்டத்தில் மட்டும் ஜெபித்தது. 13 மெத்தடு. முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்தார், முகம் குப்புற விழுந்து ஜெபித்தார், வேர்வை சிந்தி ஜெபித்தார், ரத்த வேர்வை சிந்தி ஜெபித்தார், தன் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி ஜெபித்தார், விழித்திருந்து ஜெபித்தார், கண்ணீரோடு ஜெபித்தார். அப்படியெல்லாம் வருது. சரி, ஜபம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. யூதாஸ் காரியத்து மூலமா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கொண்டு வந்தாங்க. ரத்த வேர்வை வந்த உடம்பு எப்படி இருக்கும்? அவருக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. தண்ணி கொடுக்கல, குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கல, குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பல. அப்படியே இருக்கிற அதே நிலைமை. ராத்திரி எல்லாம் தண்ணீர் கொடுக்காம, சாப்பாடு கொடுக்காம,
அந்த ரத்த வேர்வை உடம்பை கழுவி சுத்தம் பண்ணாம யோசித்து பாருங்க. விசாரணை. தேவகுமாரன ஒரு மனிதன், அவராலே படைக்கப்பட்ட மனிதன் நிக்க வச்சு விசாரிக்கிறாயா? உட்கார வைக்க கூட இல்ல. 6 பேர், இரவு முழுவதும் 6 பேர். இடையில அவருக்கு ரெஸ்ட் எப்படி கொடுக்குறாங்க? பாதாள சிறை. சுவாசிக்கிறது கூட காற்று அங்க போறாங்க. பாதாள சிறை. அப்புறம் கூட்டிக்கிட்டு வர அண்ணா, உங்க அண்ணா இல்ல, அவன் பேர் அண்ணா. அவன் விசாரிக்கிறான். ஃபர்ஸ்ட் அவன் ஒரு அதிகாரி. அதை முடிச்சுட்டு அவனுக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அவன் போயிட்டான். தாய்பா அவன் ஒருத்தன். அதுக்கப்புறம் விட்ட பாடு இல்லை. 6 பேர் சங்கம் அப்படி சொல்லுகிற சனகரி. அது ஒரு டீம். ஒரு 5, 10, 15 பேர் மணிக்கு கேட்பாங்க. உட்கார வச்சோம், நிக்க வச்சு ஒருத்தன் கேட்பான். அவனுக்கு பதில் சொல்லி முடிக்கிறதுக்கு ஒரு நாட்டு கேட்பான். இப்படி கொண்டு எடுத்துருக்குறாங்க. ராத்திரி எல்லாம் 3 ஆயிடுச்சா. அப்புறம் பிலாத்துக்கிட்ட தான் போதும் மெயின். அவன் என்ன பண்ணான்? இது ஏரோது ஆட்சிக்கு உட்பட்டது, அவர்கிட்ட கொண்டு போவான். ஏரோது கிட்ட தோச்சிட்டான். பிலாத்து ஏரோது. அவனுக்கே ஒன்றும் புரியல. திருப்பி பிலாத்துக்கிட்டே அனுப்பிட்டான். 6 மொத்தம். அண்ணா, காய்பா, 6 சங்கம், பிலாத்து, ஏரோது, மறுபடியும் பிலாத்து. ராத்திரி எல்லாம் முடிஞ்சு பொழுது வெடிஞ்சிருச்சு. அப்போ அவர் தண்ணி கொடுத்தாங்களா? இல்லையே. ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிரச்சனை. கையில் ஒரு கோலை குடிச்சிட்டு கண்ணை கட்டிட்டு அடிக்கிறான். உன்னை அடித்தது யார்? சொல்லு பார்க்கலாம். தீர்க்க தரிசனமாக சொல்லு பார்க்கலாம். யோசித்து பாருங்க. பல காரியம் நடக்குது. அவர் உள்ள வேதனைப்படும்படி. முடிவு என்ன? சிலுவை மரணம். தூக்கிட்டு போற அழிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல 3வது நாள் உயிரோடு எழுந்திருக்க போகிறேன் இவர்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி கூட நினைக்காம அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டை போலனாவே பார்த்துக்கலாம். உயிரோடு எழுந்துக்கு போறதா அவருக்கு ஞாபகமே இல்லாத மாதிரி பாருங்க. சிலுவையில் தொங்குறப்ப கூட பாருங்க. அடப்படு பாருங்களா, என்ன இங்க அடிச்சு தூக்கிட்டீங்களா? நான் நீங்க இருக்குதுடா உங்களுக்கு சொன்னாரா? ஒரே ஒரு வார்த்தை அப்படி சொல்லிட்டா எல்லாம் பயந்து அழகு அடிச்சு ஓடி போயிட்டு. அதை பற்றி பேச்சே வாயை திறந்து பேச. முதல் வார்த்தை என்ன? பிதாவே இவர்களுக்கு நன்றி, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. Father, forgive them. They didn't know what they are doing. அவ்வளோ கொடுமைப்படுத்தி அவங்க எல்லாரையும் சேர்த்து அவர் மன்னிப்பு கேட்கிறார். கை தட்ட எல்லாரும் பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. இதுதான் அவருடைய அன்பு. அப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினவர்களே மன்னித்திருக்க நம்ம இயேசு கட்டாயம் மன்னிப்பார். ஹல்லேலூயா. சலித்துக் கொள்ளக்கூடாது. உங்களை நீங்களே நொந்து கொள்ளக்கூடாது. எப்ப நீங்கள் பாவ அறிக்கை செய்து ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகிட்டீர்களோ அதே தன்மை. ஒருத்தர் விரோதமா ஒரு தப்பு செய்தா சாரி பிரதர் கை கொடுக்குறோம், அவ்வளவுதான், ப்ராப்ளம் சால்வ். அது போல மன்னிக்கிறவராய் இருக்கிறார். முதுகுக்கு பின்னாலே நான் தூக்கி எறிந்து விட்டேன். உன் பாவங்களை இனி நான் நினையாமலும் இருப்பேன். அவ்வளவு சந்தோஷம். மன்னிப்பை பெற்ற உண்மையான கிறிஸ்தவனுக்கு தான் சந்தோஷம். ஏற்கனவே ஐயா டச் பண்ண பணம், பொருள், சொத்து எது இருந்தாலும் அதில் மகிழ்ச்சி கிடையாது. நான் இயேசுவின் பிள்ளை, என்னோடு கூட இயேசு இருக்கிறார். நான் பக்தியாய் பரிசுத்தமாய் வாழ்கிறேன். ஏன்? இயேசு ஒரு நாளைக்கு வருவார். நாம் எதிர்பார்க்கிற ஒரு ஆனந்த பாக்கியம். இந்த மாதிரி பார்த்து பேசுறப்பதான் போட்டோ எடுக்கணும். நாம் எதிர்பார்க்கிற அடுத்த நாம் எதிர்பார்க்கிற ஒரு ஆனந்த பாக்கியம் இயேசு கிறிஸ்துவின் வருகை. பார்த்தீங்களா? தொடர்ந்து செல்லுகிற செய்தி 1 தெசலோனிக்கேயர் 4:17. விண்வெளி கடந்து நிறைய பேர் விண்வெளிக்கெல்லாம் போயிட்டு வராங்க. அதுக்கு மேல யாராலையும் போக முடியல. ஆனா நம்மளுக்கு ஒரு சிலாக்கியம். விண்வெளி எல்லாம் கடந்து நம்ம அதையும் தாண்டி போறோம். நம்ம தான் அதிசயமான விஞ்ஞானி. விஞ்ஞானிகளை விட, விண்வெளிக்கு போயிட்டு வந்தவங்களை விட நம்ம தான் ரொம்ப உயர்ந்தவர்கள். 3ஆம் வானம் போறோம். இப்ப நம்ம இருக்கிற உலகம், அப்புறம் வாயு மண்டலம், காற்று மண்டலம்னு பேர்.
கொஞ்சம் தூரம் தாண்டி போனீங்கன்னா காற்று மண்டலமா இருக்காது, காற்று கிடையாது. பூமியை சுற்றி ஒரு குறிப்பிட்ட அளவு தான் காற்று இருக்கும், அதுக்கப்புறம் காற்று இருக்காது. காற்று இருக்கிற இல்லாத இடத்துல வேகமாக போக முடியாது. தெரியுமா உங்களுக்கு? விண்வெளியில் பார்த்துருக்கீங்களா? மெதுவாக தான் நடக்க முடியும், அவங்க வேகமாக நடக்க முடியாது. இப்போ நான் இங்கிருந்து கீழே இறங்கி வரணும்னா 1 மணி நேரம் ஆகும், மெதுவாக வரணும். ஸ்பீடு வராது, காற்று இல்லாததுனால ஸ்பீடு வராது. ஆனா இயேசு வர்றப்ப நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம் ஒரே நொடியில. கையை தட்டு, பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கண்ணிமைக்கும் நேரத்தில் இதான் அதிசயம். யாருமே இந்த மாதிரி அற்புத அதிசயம் எவ்வளோ பண்றாங்களா உலகத்துல, இந்த மாதிரி யாருமே பண்ண முடியாது. அடுத்தது, விசுவாசிகளுக்கு பரதேசில பலன்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எடுத்துக்கொள்ளப்பட்ட பக்தர்கள் பரிசுத்தவான்களுக்கு இயேசு கிறிஸ்து பரதேசில சில நன்மைகளை, ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அது ஒன்றா பார்க்கலாம், உங்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும். ஜீவ கிரீடம், வெளிப்படுத்தல் 2:10, யாக்கோபு 1:12. இரத்த சாட்சிகளாய் மரித்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் சோதனைகளை சகிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இந்த ஜீவ கிரீடம் என்கிற கிரீடத்தை அங்கே நமக்கு இயேசு கிறிஸ்து தலையில வைத்து சூட்டி ஒரு சிரிப்பு சிரிச்சு கட்டி அணைத்து முத்தமிட்டு நம்மை அழகு பார்ப்பார். ஏனென்றால் அவர் மணவாளனாக சித்தரிக்கப்படுகிறார், நாம் அவர் பார்வையிலே மணவாட்டி. ஜீவ கிரீடம் யாருக்கு வேணும்? ரத்த சாட்சியா மறிச்சிருக்கணும். ஐயோ, நம்ம ரத்த சாட்சி சிலாக்கியம் கிடைக்கலன்னு வருத்தப்படுறீங்களா? அடுத்த ஆப்ஷன் இருக்குது. இந்த உலகத்துல சோதனைகளை, பாடுகளை பொறுமையாக, முறுமுறுப்பு இல்லாமல் சகித்து இருக்க வேண்டும். அந்த ஆப்ஷன் நம்மளுக்கு வருதா இல்லையா? போராட்டம், பிரச்சனை, அவமானம், துன்பங்கள், அதுதான் உங்க ஜீவ கிரீடம். அதான் பரீட்சை, எக்ஸாமினேஷன். முறுமுறுக்கவே கூடாது. தேவனாகி கர்த்தர் எகிப்திலே துன்பப்படுத்தப்பட்டு கொண்டு கிடக்கிற தம்முடைய ஜனங்களை மீட்டு கொண்டு வர மோசே ஆரோனை அனுப்பினார். மீட்டு கொண்டு வரார், அவர் தான் மீட்டு கொண்டு வரார். ஆனால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினவர்கள் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். எத்தனை வருஷம்? அதனால வழியிலே நிறைய பேர் மாட்டாங்க. வயசாகி வாழ்ந்தவர்களை விட்டுருந்தோம், பாம்பு கடிச்சு செத்தவங்க எல்லாம் விட்டுருங்க. முறுமுறுத்ததுனாலே செத்தாங்க. முறுமுறுத்ததுனால எங்களுக்கு கறி கிடைக்கல, எங்களுக்கு இறைச்சி கிடைக்கல, எங்களுக்கு வெங்காயம் வெள்ளம் பூண்டு கிடைக்கல, கிழங்கு கிடைக்கல, மோசே ஆரோன் எங்களை வந்து சரியா கவனிக்கல, பராமரிப்பு சரியில்லை, லட்சக்கணக்கான மக்களை வீட்டுக்கு கொண்டு வரப்ப உன்னை மட்டும் ஸ்பெஷலா கவனிக்க முடியுமா? ஆண்டவர் அப்பப்போ மண்ணா படிக்கிறார், எல்லா நன்மை செய்யறாரு. உள்ள வசூல் அதுக்காகல, உங்களுடைய செருப்பு தேவையில்ல, அவ்வளோ அற்புதமெல்லாம் நடக்குது இல்லை, அதுக்கு எவ்வளவு சந்தோஷப்படணும். முறுமுறுத்தார்கள் பாருங்க, முறுமுறுத்தவர்கள் வழியிலேயே மாண்டார்கள். நம்ம நினைக்கிற முறுமுறுப்பு ஏதோ சும்மா சாதாரண. சகோதரிகள் கவனிங்க, தெளிவா நேரா சத்தமா புருஷனை பார்த்து உட்காந்து பேசுங்க, பேசி தீர்த்துருங்க பிரச்சனை. அவரு காது கேட்காத மாதிரி முறுமுறுக்கிறது, காது கேட்காத மாதிரி அதே நேரத்தில் சவுண்ட் மட்டும் வெளியா வரும். அவருக்கு இன்னும் பாவம் வரும். ஏன் என்ன நல்லா தெளிவா பேச, எனக்கு கேட்கல ஒண்ணுமே, என்ன பேசணும் தெளிவா என் காது கேட்கற மாதிரி பேசு, ஏன் இப்படி முறுமுறுக்கிற, எனக்கு ஒன்றும் புரியலன்னு. அப்ப அங்க பிரச்சனை பெருசாயிடும். அதனால தான் முறுமுறுப்பு ஆண்டவருக்கு விரோதமான ஒரு பாவம். அது என்ன பெரிய பாவம்? அதுதான் பெரிய பாவம்ன்றாங்க. அங்கதான் ஆரம்பிக்குது எல்லாமே பிரச்சனை. முறுமுறுப்பு, அப்படியே கோபம், அப்படியே கோப வெறி, அப்படியே கொலை, தாயின் மாதிரி நிலைமை வந்துடும். அதனால முறுமுறுக்கவே கூடாது. எனவே ஜீவ கிரீடம் வேணுமா? இதை கடைபிடிக்கணுமா ஐயா? ஜீவ கிரீடம், ஜீவ கிரீடம் என்ன, எவ்வளவு அது கலரா இருக்கும், எவ்வளவு ஜொலிக்கும். சிறுபிள்ளை தனமா அது மேல ஆசைப்படணும். ஒன்றுமானா நான் பரலோகத்தில் வந்துட்டா போதும், ஒரு வாரத்தில் நான் இருந்தால் போதும் அப்படி நினைக்கூடாது. இயேசு பிள்ளை ஆயிட்ட பிறகு நீங்க உரிமையோடு கேட்கதற்கு நீங்க தயாராக. சோதனைகளை சகிக்கிறவன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் தான் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். தெளிவா சொல்லிட்டாரு. பவுல் சொல்றது மட்டுமா? அவரை போல நீங்களும் பாடுபட்டால் உங்களுக்கும் அது கிடைக்கும். கிடைக்கும்னா கிடைக்கும், டவுட்டே படக்கூடாது.
எப்போ ஒரு சண்டை கலாட்டா பிரச்சனை கோபம் சின்ன ஒரு சோதனையே பொறுத்து கொள்ள முடியல. ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு எங்க பொறுமை பொறுமை. எனக்கு ரொம்ப நாளா ஜெயிலுக்கு போகணும்னு ஆசை. சந்தர்ப்பம் வந்தது. கர்த்தர் சந்தர்ப்பம் கொடுத்தார். பெங்களூர்ல அக்ரஹாரம் அங்க ரொம்ப பாடுபட்டு கஷ்டப்பட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். கூப்பிட்டாங்க குறிப்பிட்ட தேதி. அங்க போனதும் பைபிள் தவிர பைபிள் ஒரு பேப்பர் இருந்தா கூட சரி அதை எடுத்து வச்சுக்குவாங்க. வாட்சு, செல்போன், மணி பர்ஸ், பெல்ட்டு எல்லாத்தையும் கைட்டு வாங்கி வச்சுக்குவாங்க. ஷூ எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்குவாங்க. பைபிள் மட்டும் எனக்கு பக்கம் ரெண்டு பேர் வருவாங்க. பாடிகள் கொண்டு போறாங்க. பெண்கள் ஜெயிலுக்குள்ள போகக்கூடாது, நாட் அலவுட். ஆண்கள் போனா அண்டர் கிரவுண்ட்ல 200 பேர் உக்காந்துக்கிறாங்க. முன்கூட்டியே தகவல் போயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு ஃபாதர் வராது, யாரும் எங்க போகக்கூடாது, போயிட்டீங்கன்னா வெளியே சுத்திக்கிட்டு இருந்தா இப்போ தண்டனை. அதனால இங்கே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. போல எல்லாம் காப்பிச்சு உட்காந்து நான் உள்ள நமஸ்காரம் சோத்திரம் 2 மணி நேரம் கொடுத்தாங்க டைம். ஐயா ஃபாதர் நீங்கள் 2 மணி நேரம் இவங்களுக்கு உபன்யாசம் பண்ணலாம், புத்தி சொல்லலாம். ஐயா ரொம்ப நன்றி, அது போதுயா. ஜெயில் கைதிகளுக்கு என்னத்த பேசுறது? அதான் இப்போ எத்தனை பேர் விடுதலை ஆவாங்களோ, எத்தனை பேர் தூக்கு தண்டனையோ, எத்தனை பேர் ஆயுள் தண்டனை தெரியல. திடீர்னு ஒரு ஞானத்தை, ஒரு வெளிப்பாடு ஏசப்பா கொடுத்தார். பரலோகத்தை பற்றி பேசு, என் வருகையை பற்றி பரலோகத்தை பற்றி பேசு. ஏன்னா அப்போதான் உணர்வடைந்து மனம் திரும்பி என்கிட்ட வருவாங்க அப்படின்னு ஒரு ஏவுதல் கொடுத்ததுனால அருமையா 2 மணி நேரம் நின்று பேசுறேன். எந்த அளவு பேசியிருந்தா 3/4 பாகம் முன்னாடி வந்து முட்டி போட்டு ஏசப்பா 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 நான் பாடி அப்பா என்னை மன்னிக்க கதறி தாரதாரையா கண்ணீர் விட்டு அழகா. அவங்க அழுகிய நிறுத்திருந்து அழுகிறது ரொம்ப கூடாத காரியமாகி விட்டது. உள்ளத்துல ஒரு திருப்தி. அப்பா ஜெயிலுக்கு வரணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், என் ஆசையை நிறைவேற்றிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு மன திருப்தி. ஆட்டிய டேர்ல 200 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா எவ்வளவு சந்தோஷம் ஒரு ஊழியக்காருக்கு. அல்லேலூயா. இதனால பரவாயில்ல. டிஜிஎஸ் தினகரன் ஐயா இருந்த காலத்துல வேலூர் கோட்டை மைதானம் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு ஃப்ரெஷ்ஷா 1977 வருஷம் டிஜிஎஸ் தினகரன் ஐயா வந்து 1 வாரம் பேசுறேன். சாயந்தரமான கோட்டை மைதானம், பகலான சென்ட்ரல் சிஎஸ்ஐ சர்ச்சில் ஒரு மீட்டிங் கூட நான் விட்டு பாடுங்க. ஏன்னா காலேஜில் அங்கதான் படிக்கிறேன். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அவ்வளவு அருமையா இன்றைக்கும் அந்த வார்த்தைகளின் உள்ளத்துல ஆழமாய் பதிகிறது. அப்ப ஆழ்ந்த கால் கொடுப்பாரு. யாருக்கெல்லாம் அருள்நாதர் இயேசுவின் ரட்சிப்பு தேவை முன்னாடி வாருங்கள், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் கூப்பிடுவார். இயேசு அழைக்கிறார். அவர் தீமையா தானே அந்த பாட்டு பாடுவார். இயேசு அழைக்கிறார், அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். நம்மளால ஒரு 200 பேர் ஜெயில, அங்க ஆயிரக்கணக்கான ஜனங்க முன்னாடி போய் ஏசப்பா என்ன ரட்சியும் திறந்தரலாம். அது ஒரு எழுப்பதின் அலை, எழுப்பதின் காலம். அப்படி சரி, கம் டு தி ஜெயில். நான் இப்ப எங்க இருக்கிறேன்? ஜெயில இருக்கு. தாரதாரியா எனக்கு கண்டி கத்தருக்கு ஆனந்தங்க. சரி, சாட்சி வேற சொன்னாங்க. இன்னைக்கு நான் செத்தாலும், இன்னைக்கு நான் தூக்கிலிட்டாலும் நான் ஏசப்பா கிட்ட இருப்பேன். ஐயாவை ஏசப்பா எனக்காகவே கொண்டு வந்தார், என் மனக்கண்ணில் திறந்தார். ஏதோ கிறிஸ்துவனுக்கு நினைச்ச என்ன ரட்சிக்க இயேசு வந்தார் சொல்றேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறமா கேட்டேன், சரி ரொம்ப சந்தோஷம், எதனால் ஒரு ஆய்வு நடத்தினேன், எதனால வந்தீங்க? அதை மட்டும் எல்லாம் இயேசு மன்னிச்சார், ரட்சிச்சாருங்கள. ஆனா ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன், என்ன பண்ணீங்க ஜெயிலுக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். ஒருத்தரும் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? இங்கதான் நம்ம நிக்கிறோம்.
ஒருத்தர் சொன்ன பதில் கொஞ்சம் பொறுமையா இல்லாத போயிட்டா. சொல்லுங்க எல்லாரும், கொஞ்சம் இந்த திருவாய் கொஞ்சம் வளர்ந்தா, கொஞ்சம் பொறுமையா இல்லாம போயிட்டு. என்ன சொல்றீங்கன்னு, ஐயா எனக்கு என் மனைவிக்கும் ஏதோ ஒரு குடும்ப தகராறு, நான் பேச அவர் பேச 2 பேரும் மாறி கோபம் ஏறிச்சு. என்ன சொன்னா எனக்கு கோபம் நல்லா ஏறும்னு என் மனைவிக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுறேன். பாரு, இதுக்கு மேல பேசுனா நான் மிருகமாயிடும்னு சொன்னேன். இப்ப மாட்டேன், நீ மிருகமா தானே இருக்கிறேன்னு சொல்லிட்டேன். கத்தி எடுத்து வெட்டி விட்டேன். சிம்பிளா பாருங்க, அவன் கோபத்தை ஊசி விட்டாங்க, நம்ம ஏற்றி விட்டாங்க. என்னதான் நடந்து பார்க்கலாம். இன்னொருத்தரு 2 மாதிரி எடுத்து போட்டு அடிச்சு, இன்னொருத்தரு தண்ணியில் போட்டு அவிக்கிட்டேன், இன்னொருத்தரு சுட்டு போட்டாங்க. இப்படி ஒருத்தரும். இதே பெண்கள் சிறைச்சாலைக்கு போயிட்டு அவங்க எப்படி கேட்டிருந்தாங்கன்னா சொல்லியிருப்பாங்க, அம்மிகளை தூக்கி போட்டேன், பாலில் விஷம் கலந்து கொடுத்துட்டேன். பிரியாணிக்காக பிள்ளைகளை கொன்ற தமிழ்நாடு இது. இப்ப கூட நம்ம ஜெயில தான் இருக்குது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கேள்விப்பட்டீங்களா? ஒரு முஸ்லிம பிரியாணி செஞ்சு கொடுக்குற முஸ்லிம வச்சுக்கிட்டு நான் இச்சைக்காக அழகாக நான் பார்த்தேன், யூடியூப்ல பார்த்தேன். அந்த பொம்பளையுடைய புருஷன் அவ்வளவு அழகா இருக்கிறான், பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்கும். ஆளாகி நானே அவருடைய அழகை வர்ணிக்கிறேன். அப்ப அவர் மனைவிக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். ஆனா இச்சை என்கிறது வந்ததுனால பிரியாணி கடைக்காரனை வைத்துக் கொண்டு இந்த புருஷனை பிள்ளைகளை தீர்த்து கட்டிட்டா நம்ம ஜாலியா இருக்கலாம்னு சொல்லி காலி பண்ணா. புருஷன் தப்பிச்சார். அந்த விஷயம் அவர் உடம்பு பெருசா இருக்கிறதுனால ஓவரா கிரியை செய்யாததுனால அவர் ஆஸ்பத்திரி கொண்டு போய் காப்பாற்றப்பட்டார். பிள்ளைகள், பிஞ்சு பிள்ளைகள், சின்ன உடம்பு, விஷம் குயிக்கா ஏறி செத்துட்டாங்க. இப்ப அந்த பொம்பளை ஜெயில இருக்குது. யோசித்து பாருங்க. இப்படி சொல்லியிருப்பாங்க. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லி பெண்கள் சிறைச்சாலைக்கு பார்க்க முடியுமான்னு அதெல்லாம் நாட்டு அலுவலன்ட்டாங்க. கிறிஸ்துக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. சுவிசேஷம் யாருனாலும் அறிவிக்கலாம். சரி நான் கிளம்பிட்ட புறப்பட்டு வரேன்னு சொல்லி, ஐயா இவ்வளோ தூரம் வட்டிங்க, சாப்பாடு டைம், பசியா இருப்பீங்க, சாப்பிட்டு போங்கன்னாங்க. எங்க ஜெயில், ஜெயில பார்க்கணும்னு ஆசைதான். ஆனா ஜெயில சாப்பிடணும்னு நான் நினைக்கல. சாப்பிட்டு போங்க ஐயான்னாங்க. பொதுவாகவே ஜெயில் சாப்பாடு நம்ம என்ன நினைப்போம், களி. ஏய் பாரராஜ் களி தர போற ஜெயிலுன்னு வாங்க, எவ்வளோ அது கூட பேசுறேன் அப்படி நினைச்சேன். இல்லையா வேண்டாம் பரவாயில்ல, தயவு செய்து இருங்க, கொஞ்சம் வேணா சாப்பிட்டு போங்க, எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு சேர் டேபிள் இருக்குது, உட்கார வச்சாங்க. சாப்பாடு வந்தது. ஆடா ஆடா ஆடா, ஏ கிளாஸ் சரியான சாப்பாடு, பாயாசம் உட்பட. நான் யோசித்த மாதிரி களி கிடையாது, சாப்பாடு சோறு ரொம்ப அருமையா சாப்பிட்டேன். நான் கேட்டேன், எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரியா எல்லாருக்குமே என்ன? ஐயா எல்லாருக்கும் ஐயா, அன்னைக்கு தான் விசேஷத்த நாளா, அதனால அன்னைக்கு செய்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் இதான், உங்களுக்கு மட்டும் நினைக்காதீங்க, தைரியமா நல்லா சந்தோஷமா சாப்பிடுங்க. அப்பதான் யோசித்தேன், ஜெயிலே தங்கிடலாம் போல இருக்குங்க. முடியுமா? ரோட்ல வெளியே வந்து யாருன்னா ஒருத்தரை போட்டு தள்ளிட்டா பக்கத்திலே கொண்டு போயிடுவாங்க. யோசித்து பாருங்க, இதுக்கெல்லாமா இல்லையா? அப்புறம் சந்தோஷமா விடைபெற்று வந்துட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க. அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இல்லாம போயிட்டேன், கொஞ்சம் பொறுமையா இல்லாம போயிட்டேன்னு சொல்லக்கூடாது. ஒரு நாளைக்கு அவங்க கொலை பண்ணிட்டு வந்துட்டாங்க. நம்ம மனித கொலைபாதகனா இருக்கிறோமே, நம்மளுக்கு ஜெயில் தான் இல்லை, ஆனா பாவம் சேர்த்தா இல்லையா? தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். தன் சகோதரியை பகைக்கிற ஒரு பெண் மனுஷ கொலைபாதகியா இருக்கிறாள். நேற்றே சொன்னேன், இந்த வருஷம் முடித்துள்ள போய் பேசிக்கோ. யார் யார் மேல கோபம் இருக்குதோ போய் பேசிக்கோ, ஒப்புரவாயிடு, ஜபம் பண்ணிடு, எதனா வாங்கி கொண்டு போய் கொடு, எதனா ஒரு புது வாட்சி வாங்கி போய் கொடு, ஸ்வீட்டு கேக் வாங்கி போய் கொடு, அவங்களுக்கு சுகர் பிபி வர்ற மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சா பாவக்காய் வாங்கி போய் கொடு, சந்தோஷப்படுவாங்க. சில டைம்ல நான் சொல்றது நகைச்சுவையா தான் இருக்கும், ஆனா அது சரியா தூண்டும். அடுத்த மாதிரி போயிடும். இரண்டாவது ஒரு கிரீடம், மகிமையின் கிரீடம். மகிமையின் கிரீடம். ஒன்று
பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 3-4. இது யாருக்கு? போதகர்களுக்கு. அருமையாய் தங்களை அர்ப்பணித்து குடும்பமே இல்லாம தனித்து மனைவி பிள்ளைகள் இல்லாம செய்யறவங்களா இருந்தாலும் சரி, மனைவி பிள்ளைகள் இருந்து திருச்சபை, அவங்களுக்குன்னு ஒரு திருச்சபை, தலைமை சபை, கிளை சபை, அந்த உருப்படியா நான் நடந்தா போது நான் எங்கேயும் போக மாட்டேயா, எனக்கு சபை தான் இருக்கிறாங்க பாருங்க எவ்வளவு பேர். அப்படிப்பட்ட உண்மை உத்தமமான போதகர்களுக்கு என்ன கிரீடம்? மகிமையும் கிரீடம் கிடைக்கும். அதே சொல்லுங்க. பாஸ்டர்ஸ்ல அற்பமா நினைக்கூடாது. எவ்வளோ மகிமை கிரீடம் தயாரித்து வச்சிருப்பார் பாருங்க அவங்க. பிளஸ் ஜீவ கிரீடம். ஏன்னா சோதனை சகிக்கணும். எந்த போதகரும் சோதனையை சகித்து தான் ஆகணும். அப்போ ஒரு மனிதர் நான் சொல்ல போகிற 5 கிரீடங்களையும் பெற முடியும். அப்படி ஃபெசிலிட்டி கொடுக்குறார், ஆப்ஷன் கொடுக்குறார். அதற்கு தகுதியாக இருந்தார். அடுத்தது மகிழ்ச்சியின் கிரீடம். 1 தெசலோனிக்கேயர் 2:19-20. அப்புறம் பிலிப்பியர் 4:1. இந்த வசனங்களை பார்த்தால் மகிழ்ச்சியின் கிரீடம், வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நற்செய்தியை மக்களுக்கு அறிவிக்கிற சுவிசேஷகர்கள். சுவிசேஷகனின் பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. 5 வகையான ஊழியர்களிலே சுவிசேஷகனுடைய பாதங்களை மட்டும் வர்ணிக்கிறார் இயேசு. ஏன் தெரியுமா? சுவிசேஷம் இல்லாமல் சபை கிடையாது. சுவிசேஷம் இல்லாமல் ரட்சிப்பை பற்றி பேச முடியாது. நற்செய்தி, சுவிசேஷம் என்றால் என்ன? நற்செய்தி, நல்ல செய்தி. என்னது? இயேசு உங்களுக்காக பிறந்தார், இயேசு உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார், இயேசு உங்களுக்காக உயிரோடு எழுந்தார், இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார் உங்களை ஏற்றுக்கொண்டு செல்ல. அதற்கு தகுதியாயிருங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, இயேசு உங்களை நேசிக்கிறார். 5 நிமிஷம் போதையா ஒரு கிராமத்தில் தெருவில் நின்று சுவிசேஷம் அறிவிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அப்பவே வந்துச்சு பாருங்க ரீல்ஸ் அப்பவே வந்துச்சு. 5 நிமிஷத்துக்குள்ள முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதான் சுவிசேஷம், நற்செய்தி. சொல்றீங்களா? போயிட்டு அல்லது கைப்பறியாவது கொடுங்க, இந்த கிரீடம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நீதியின் கிரீடம். 2 தீமோத்தேயு 4:8. இயேசுவின் வருகைக்கு ஆவலோடு காத்திருப்போம். இது பாருங்க, ஒண்ணுமே செய்ய முடியாவிட்டாலும் வீட்டில் இருந்து கொண்டு ஜபம் பண்ணி கொண்டு பக்திக்குரிய ஒரு குடும்ப வாழ்க்கை. ஒரு சகோதரியை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு விசுவாசியான சகோதரி அருமையா வேதம் தியானிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, தினந்தோறும் அவங்க பரிசுத்தத்தை காத்துக்கொள்றாங்க, கணவனை மதிக்கிறாங்க, நேசிக்கிறாங்க, எதிர்த்து பேசுறதில்லை, கணவனுக்கு கீழ்ப்படுகிறார்கள். இவங்க சொல்றதை கணவன் கீழ்ப்படி வைக்கல, கணவன் சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படுகிறார்கள், எதிர்த்து பேசல, பரிசுத்தமா வாழறாங்க, ஆலயத்துக்கு தவறாம போறாங்க, ரசம் பாங்க காட்டிக்க தவறாம செலுத்துறாங்க. இப்படி ஒரு கண்ணியமான ஒரு கிறிஸ்துவ அடிப்படை, இது அடிப்படை வாழ்கிற ஒரு சகோதரியாயிருந்தாலும் சகோதரராயிருந்தாலும் அவர்களுக்கு இந்த கிரீடம் கிடைக்கும். என்னது? நீதியின் கிரீடம். இயேசு வருகைக்கு ஆவலோடு காத்திருக்கு. இப்படி எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க கண்டிப்பா இயேசு வருகைக்கு ஆவலோடு காத்திருப்பாங்க. கண்டிப்பா. No any doubt. They will take up and come up into the heaven. நீதியின் கிரீடம். The righteous crown. அடுத்து அழியில்லாத கிரீடம். 1 கொரிந்தியர் 9:25-27. மாம்ச இச்சைகளை மேற்கொண்டு, கவனிக்கிறீங்களா? மாம்ச இச்சைகளை மேற்கொண்டு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. கொலை, வெறி, விபச்சாரம், பயங்கரமான டெரரிசம் பாவம் தான். பாவம் என்று நினைக்காதீர்கள். மாம்ச இச்சைகள், ஆசைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத மாம்ச இச்சை வரும். ஆண்டவரே சொல்வாரு, கேட்றாத கேட்றாத கேட்றாத, இதை கேட்றாத, பிரச்சனை வரும், நல்லா ஏவுவார் ஆண்டவர். ஆனாலும் அதை மீறி அந்த பாயிண்ட்டை கேட்டு அதுக்கப்புறம் ஒரு கலாட்டா உண்டாகி ஆகி அடங்கி ஒரு பெரிய புயல் வீசி அடங்கி கொண்டு வாயினா நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அது பெரிய சப்ஜெக்ட். ஒரே நிமிஷத்துல சொல்றாங்க, நம்முடைய வார்த்தைகளுக்கு நியாய தீர்ப்பு. மத்தேயு 12:36. மனிதர்கள் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து
நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுவே சொன்ன வார்த்தை ஐயாமா, you have to give account on the judgment day for your waste of talking. 4 பேர் சிரிக்க வைங்க ஐயா, 4 பேருக்கு ஆறுதல் சொல்லுங்க. never put dominate or condemn hurt. சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்கன்னு. நான் சொல்லுவேன், அப்ப சொல்லாதேன்னு. எவன் ஒருவன் சொல்றேன்னு சொல்லி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்கன்னு சொல்றானோ, எவன் ஒருவன் ஹர்ட் பண்ணதா நினைக்காதீங்கன்னு சொல்றாங்களோ, அவன் தப்பு பண்ண போறாங்கன்னு அர்த்தம், தப்பா பேச போறாங்கன்னு அர்த்தம். நீ சொல்றது கரெக்டா இருந்தா இந்த வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, ஹர்ட் பண்ணி பேசுறேன்னு நினைக்காதீங்க. வேண்டாம், உனக்கே தெரியுதுல்ல நீ பேச போறது தப்புன்னு. தப்பா பேசுறத தட்டி கேட்கறது தப்பு இல்லை, தப்பு தப்பா பேசுறது தான் தப்பு. அதனால நல்லா கவனிங்க, ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு முன்னாடி இதனாலே பக்தி விருத்தி உண்டாகுமா, இது சமாதானத்தை கொடுக்குமா? சகோதரிகள் கவனிங்க, என் புருஷன்கிட்ட இதை பற்றி விசாரிக்க போறேன் கேட்க போறேன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி இதை பேசினால் என் புருஷன் கோபம் வராமல் இருப்பாரா, இதை பேசினால் சமாதானம் உண்டாகுமா, இது அவசியம் தேவையா? எல்லாத்துக்கும் மேல இது இப்ப அவசியம் தேவையா, அதை யோசிக்கணும். யாகாவா ராயினும் திருக்குறள் தமிழ்நாடு தானே, நம்ம திருக்குறள் இங்கிலீஷ்ல கூட மொழிபெயர்த்துட்டாங்க. யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகா பர் சொல்லிருக்கு பட்டு. அதான் சொல்லுது, பட்டு பட்டுன்னு வாங்குதுங்க. ஏண்டா அடிச்ச? ஆமா அடிச்சத மட்டும் கேக்குற, அவன் என்ன பேசுறான் கேளு, தைரியமா சொல்றான். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. ஐயா ஐயா, திருவள்ளுவர் இருந்தா எனக்கு ஒரு கிஃப்டே கொடுத்துருப்பாரு. இப்போ நைனா 2 திருக்குறள் சொல்லிட்டப்பா, பைபிள் இருந்து எடுத்துருந்தான் திருக்குறள். தெரியுமா உங்களுக்கு? தோமா ஒரு வசனத்தையும் அப்பப்போ சொல்ல திருவள்ளுவர் அதை எடுத்து இப்படியாக கவிதை நடையில எழுதினார். அதான் திருக்குறள். தோமாவும் திருவள்ளுவரும் ஃப்ரெண்டுங்க, பெஸ்ட் ஃப்ரெண்டு. இயேசுவோடு உண்டு உறங்கி ஊழியம் செய்த தோமா நம்ம இந்தியாவுக்கே வந்தாரு, தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, நம்ம திருவிதாங்கூடெல்லாம் வந்தாரு, கேரளாவுக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை அறிவித்தார். போய் பாருங்க, திருவிதாங்கூடு உங்க மாநிலம் தான், கிட்ட. நாங்கள் எப்போதாலும் போய் பார்ப்போம். இந்த முறை தான் நான் போக முடியல. நான் சொல்லிட்டேன், இடையில இன்னொரு சர்ச்சுக்கு போய் பேசிட்டு வர்றது அதெல்லாம் இந்த முறை கிடையாதுங்க ஐயா. உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டேன், நீங்க முதலாளி நான் தொழிலாளி, அவ்வளவுதான். 10 நாள் பிரைஸ்ல நிறையா போய் பார்க்கணும். திருவிதாங்கூட்டில் தோமா தன் கையினால் கட்டின தேவாலயம். எங்க பாருங்க, இயேசுவோடு உண்டு உறங்கி ஊழியம் செய்த ஒரு சீடர் முதல்ல கேரளாவுக்கு வந்தாங்க. அங்கே ராஜா அவருடைய ஒரே ஒரு மகன் கரடி கடித்து செத்து போனார். தோமா அந்த பையனை உயிரோடு எழுப்பினார். ராஜா சரண்டர் ஆயிட்டார். எப்பா தேவ மனிதா, ஒரே பையன் என் வாரிசு, என் குலம் கொழுந்து செத்து போனா, நீ உயிரோடு எழுப்பிட்ட, என்ன வேண்டும் கேள், நான் செய்கிறேன். தோமா சொன்னார், ஐயா எனக்கு ஒன்றும் வேண்டாம் ராஜாவே, சர்ச்சு கட்டி கொடுங்க, அது போதும் எனக்கு. ஆணை பிறப்பித்தார். 17 சர்ச்சு கட்டினார். அதே சொல்லுங்க. திருவிதாங்கூடு தமிழ்நாடு ஆயிடுச்சு, கேரளா பார்டரு தமிழ்நாடு. அவரே தன் சொந்த கைகளினால் கட்டின ஒரு அருமையான தேவாலயம். இப்போ நம்முடைய ஃபாதர் ரோமன் கத்தோலிக்கர் அருத்தந்தை அவங்க கொஞ்சம் பெருசா எக்ஸ்டென்ஷன் பண்ணி நல்லா நீட்டாக அதை பராமரித்து வருகிறாங்க. டூரிசம் போறவங்களுக்கு நல்ல வரவேற்பு. சில டைம்ல சாப்பாடு அங்கே இருந்தால் சாப்பாடு கொடுக்குறாங்க. இல்லைன்னா பக்கத்துலேயே ஹோட்டல் நிறையா இருக்குது, சாப்பிட்டுக்கலாம். ரூம் சீப் ரேட், ரொம்ப குறைந்த ரேட்டுக்கு தராங்க, தங்கிக்கலாம், அங்கே இருந்து ஜெபிக்கலாம், அப்படி ரிலாக்ஸா. நானும் என் மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகளோட போன முறை வந்திருந்தோம். மே மாதம் அப்போ இங்கே வரல, அங்கெல்லாம் வந்திருந்தோம். மற்ற இடத்துக்கெல்லாம் போன ஊழியம் லீவ் இல்லை, பேர பிள்ளைங்களுக்கு லீவ். அதனால இது வரைக்கும் திருவிதாங்கூடு நாங்கள கேரளா கூட போக சொல்லலை, சென்னைக்கு போக சொல்லலை, திருவிதாங்கூடு போய் பார்த்துட்டோம். ஒரு அன்பு அடையாளத்துக்காக காத்திருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கெல்லாம் எப்படியாப்பட்ட கிரீடங்கள் கிடைக்கும் பாருங்க. யோசிக்கணும், ஐயாமா
மனிதர் பேசும் வீணான வார்த்தைகளுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. அடுத்தது, நம்முடைய சிந்தனைகளுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. சிந்தனைகளினாலே வீணரானார்கள். சிந்தனை சிற்பிகளா இருக்கக்கூடாது. உட்காந்து இஷ்டத்துக்கு யோசனை பண்ணிக்கலாம் இருக்கக்கூடாது. சிந்தனையிலே பிசாசின் கிரியைகள் கலக்கம். நல்லதையே சிந்தி, நல்லதையே சிந்தி. புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அதனால தான் பவுல் எச்சரிக்கிறேன். 3, நம்முடைய கிரியைகளுக்கு நியாய தீர்ப்பு. நாம் செய்கிற கிரியைகள், ஆக்டிவிட்டீஸ். If your money lost, nothing lost. If your health lost, something lost. If your character lost, everything lost. உங்கள் பணத்தை நீங்கள் இழந்தால் எதையுமே இழக்கவில்லை. பணம் என்றால் அது இழப்பதற்காக தான், திரும்ப அது கிடைக்கும். அதான் அர்த்தம். If your health lost, உங்கள் சுகத்தை இழந்தால் கொஞ்சம் சந்தோஷம் குறையும். கரெக்டா? நீங்க கவனிக்கிறீங்களா? டெங்கு காய்ச்சல், டைபாய்டு காய்ச்சல், சந்தோஷமா இருக்க முடியுமா? துக்கம். 10 வாந்தி 10 பேதி ஒருத்தருக்கு ஆயிட்டு இருக்குது. நீங்க போயிட்டு அவர்கிட்ட ஜோக் அடிச்சா சிரிப்பாரா? நானே எப்படி கெடுக்கிறேன், என்கிட்ட வந்து ஜோக் அடிக்கிறேன், என்னால சிரிக்க முடியாதா, எப்பா விட்டுற ஆள. அதே உடல்நலம் சுகமாகி நலமானால் சிரிப்பார். பழையபடி அதான் சம்திங். கொஞ்சம் வியாதி வந்தா கொஞ்சம் சந்தோஷத்தை எடுக்கிறோம். அடுத்தது, if your character loss, உன் நடத்தையை நீ இழந்தால், பேச்சினாலேயோ பார்வையினாலேயோ கிரியைகளினாலேயோ உன் நடக்கை இழந்தால், everything lost. இயேசு கிறிஸ்து கிட்ட நல்ல பேர் எடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? கர்த்தர் நம்முடைய ஆவியிலே பேசுகிறார். அடுத்தது, நம்முடைய அந்தரங்கமான காரியங்களுக்கு நியாய தீர்ப்பு. மனிதர்களுக்கு தெரியாது. நேற்று முதல் நாள் ஒரு நியூஸ் வந்துச்சு. எந்த ஏரியா தெரியல. ஐயா கூட ஒரு பார்த்துருக்கலாம். ஒரு ஃபாதர், ஒரு கிறிஸ்தவ போதகர் இல்லையா, 4 சிறுமிகளை பாலியல் தொல்லைகள், அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. கிறிஸ்தவத்துக்கு எவ்வளவு வெட்கக்கேடு பாருங்க. கிறிஸ்தவத்துக்கு எவ்வளவு வெட்கக்கேடு, வேதனை. பாலியல் தொல்லை கொடுத்த போதகர்னு வந்துச்சு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. யோசிச்சுமா, பரலோகம் போக முடியுமா? போதகராக இருந்தா, சுவிசேஷகராக இருந்தா என்ன வேண்டாம் செய்யலாமா? சாதாரண விசுவாசியா இருந்து கொண்டு பரிசுத்தமா வாழணும்னு போதிக்கிறார். அப்ப போதகர் எப்படி இருக்கணும்? அந்த அப்பா அம்மா வந்து கடறாங்க, ஐயா போதகர்ன்றதுனாலதையா நம்பி உங்ககிட்ட அனுப்பணும் பசங்களை. இப்படி செய்து வச்சிருக்கிறீங்களா? ஐயா கவர்மெண்ட்டே இப்போ அந்த பசங்களுக்கு ஏதோ ஆறுதல் பரிசு, ஆறுதல் பணம் கொடுக்குது. யோசித்து பாரு, பாதிக்கப்பட்டவங்க. அதில் என்னன்னா மனித தன்மை இல்லாமல் சிறு பிள்ளை, அவங்கள பார்த்தா ஒரு தெய்வீக தன்மை தானே வரணும் இல்லையா? சிறு பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தமானவர்கள். ஒருவன் சிறு பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டால் அவன் என்னையே ஏற்றுக்கொள்கிறான். சிறு பிள்ளைகளை போல நீங்கள் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க. சிறு பிள்ளைகளை மையமா வச்சு ஏசு அப்பா எவ்வளவு அருமையா பேசியிருக்கிறார் பாருங்க. ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து இருக்கிறாங்க ஒரு வீட்டில். இயேசு, பேதுரு, யாக்கோபு, யோவானெல்லாம் வெளியே உட்காந்துக்கிறாங்க. கொஞ்ச நேரமான ரெஸ்ட் எடுக்கட்டும். சின்ன பசங்க ஒரு 5, 10, 20 பேர் ஓடியாடுறாங்க. இயேசுவை காண. பேதுரு தானே துடுக்கு தானே, நில்லு நில்லு நில்லு, என்ன ஓடியாரு? ஏசப்பா பாருங்க, அதெல்லாம் முடியாது, பா என்ன எங்க வந்த? ஏசப்பா கேட்டுச்சு இந்த சவுண்டு. எல்லாம் நம்ம கற்பனை தான். ஏப்பா பேதுரு, சொல்லுங்க ஐயா, என்ன ஒரே சவுண்டு? ஒன்றும் இல்லை, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்க. அந்த சின்ன பசங்க ஒரே தொந்தரவுல பாருங்க. பசங்க சொல்லுது, விசனப்பட்டேன். பேதுரு இந்த வார்த்தையை சொன்ன உடனே இயேசு விசனப்பட்டு, ஆவியிலே விசனப்பட்டு சொல்றாரு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். யோசித்து பாருங்க, ஒரு சிறு பிள்ளை பருவம் இருக்கிறவங்களை கட்டி அணைத்து அவங்களுக்கு மொத்தம் கொடுத்து பிளஸ் பண்ணி அனுப்புங்க. சாக்லேட் கூட கொடுத்து அனுப்புங்க. ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுங்க. அது இயேசுநாதருக்கே போய் சேர்ந்தான். இயேசு கிறிஸ்து பாலகனா ஏன் பிறந்தாரு? உலகமே சிறு குழந்தைய நேசிக்குது. கிறிஸ்துமஸ் வந்தா
யாருக்காவது 2 சிறு குழந்தைகளுக்கு ட்ரெஸ் தச்சு கொடுங்க. அதான் இயேசுக்கு தச்சு கொடுத்த மாதிரி, இயேசு பாலகனுக்கு ட்ரெஸ் தச்சு கொடுத்த மாதிரி. ஒரு முறை கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி நான் சேர்ல உட்காந்துக்கிறேன் என் ஹாலில். ஒரு 4 வீடு 2 வீடு நினைக்கிறேன் தள்ளி, அவ்வளோ பழக்கம் கிடையாது அப்பா அம்மா. அந்த சின்ன பாப்பா ஒன்று ஒரு 3 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். நேராக வீடு திறந்துருக்கிறதுனால என்கிட்ட வந்துருச்சு. என்கிட்ட வந்து நின்று என் கால் மேலே கை வச்சுக்கின்னு, எனக்கு கிறிஸ்துமஸுக்கு எனக்கு புது துணி எடுத்து கொடுங்க கேக்குது. அதிரி போயிட்டேன், எப்படி இந்த மாதிரி பேசுதுன்னு பாப்பான்னு. அப்புறம் என் மனைவி மேலே இருந்தாங்க, அப்பெல்லாம் கிச்சன் மேலே. இந்த பாப்பா வந்து இந்த மாதிரி வாயை திறந்து தெளிவாக பேசுது கேட்குது. சரி, ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறாரு, நம்ம இதில் தவறக்கூடாது, எடுத்து கொடுத்துடலாம். எடுத்து கொடுத்தோம். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அதுல இருந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தோம். கிறிஸ்துமஸ் வந்தா சில சிறு பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். அதான் இயேசு பாலகனுக்கு. ஏன்னா சின்ன குழந்தை அங்கிறப்ப சீப் ரேட்ல முடியுதில்ல, செலவு கொஞ்சம் குறையுது. பெரியவங்களுக்கு கொடுத்தாதான் ரொம்ப அதிக செலவாகும். கல்யாண தம்பதிகளுக்கு சொந்தக்கார துணி எடுத்து கொடுத்து விருந்து பட்சி அடங்குறப்போ எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனால் கொடுக்குறோமா இல்லையா? அப்படிலாம் செய்யறோம். சிறு பிள்ளைகள் அந்த போதகர் உண்மையான நல்ல போதகராக இருந்தா சிறு பிள்ளைகளை பார்க்கிறப்போ ஒரு தேவதூதனை பார்க்கிற மாதிரி இல்லை பார்த்துருக்கணும். தூக்கு தண்டனை கொடுக்கிற அளவுக்கு அங்க ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. எச்சரிக்கை. அவர் பகிரங்கமா மாட்டிக்கிட்டார். இயேசு சொல்றாங்க, கண்களா இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தார். மத்தேயு 5:8. கண்களா இச்சையோடு பார்த்தாலே நீ விபச்சாரம் செய்து விட்டாய். அதுக்கு தண்டனை உலகத்தில் கிடையாது. அதுக்கு தண்டனை உலகத்தில் கிடையாது. நியாய தீர்ப்பு தான். அதான் தான் நியாய தீர்ப்பு. 1 நாம் பேசும் வார்த்தைகளுக்கு, 2 நம்முடைய சிந்தனைகளுக்கு, 3 நாம் செய்யும் செயல்களுக்கு, 4 நம்முடைய கிரியைகளுக்கு. இந்த மனிதன் செய்கிற பாவம் இந்த 4க்குள்ளதான் அடங்கும், வேற எதுவும் வராது பாருங்க. அதான் நியாய தீர்ப்பு 4க்காக நாம் பயப்பட வேண்டும். நியாய தீர்ப்புக்கு அஞ்சுங்க. சங்கீதம் 2ல படிக்கிறோம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் அவர் பாதத்தில் விழுந்து அவரை முத்தம் செய்யுங்கள். குமாரன் என்றால் பிதாவின் ஒரே பேரான குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு கோபம் வரும்ன்றாரு. நியாய தீர்ப்பு நாள்ல அன்பையை உருவாகிய இயேசுவுக்கு நியாய தீர்ப்பு கோபமாக. இப்படியெல்லாம் வெற்றியுள்ள வாழ்க்கை, அழிவில்லாத கிரீடம், மாம்ச இச்சைகளை மேற்கொண்டு அவைகளை ஜெயித்தவர். அப்படிதான் எல்லாமே. எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம் இருக்கணும். ஆவிக்குரிய கனிகள்ல இச்சை அடக்கம் ஒன்று வந்து பாருங்க. இச்சைகளை அடியோடு அழிக்க ஒழிக்க முடியாது. நாம் மனிதர்கள், தேவதூதர்கள் அல்ல, மனிதர்கள். உணர்வுகள் உண்டு. அந்த நல்ல உணர்வுகளை கொடுத்த ஆண்டவர் அவைகளை அடைக்காலும் சக்தியையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம கண்ட்ரோலா இருக்கணும் எல்லா விஷயத்திலும். கோபிப்பதற்கு தாமதமாயிருங்கள், கேட்பதற்கு தீவிரமாயிருங்கள், ஒருவன் மேலும் கை வைத்து அடிக்காதே. தெளிவா இருக்குது பாருங்க. ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். நியாயாதிபதி வாசற்படியில் இருக்கிறார். பாஸ்டர் டச் பண்ணாரு. பழி வாங்குதல் எனக்குரியது. அவர் வேலை, அது அவர் பார்த்துக்கிறார். நீ விட்டுக்கொடு. விட்டுக் கொடுக்கிறவன் கெட்டு போகிறதில்லை, கெட்டு போகிறவன் விட்டுக் கொடுக்கிறதில்லை. ஒரு பிடிவாதம் இருக்கவே கூடாது. இந்த மாதிரி வேணாம் வேணாம் அப்படின்னு அப்பா அம்மா சொல்றாங்கல்ல, விட்டுருக்கோம், அவ்வளவுதான். அப்பா அம்மா புத்தி சொல்லி திறந்தாத ஜென்மங்கள் வேற யாரும் சொல்லி திறந்த போதுமா? யோசிச்சு பாருங்க, யோசிக்கணும். அவங்க அப்புறம் பாஸ்டர் கிட்ட போன் பண்ணி, ஐயா நாங்க சொன்ன மாதிரி காட்டிக்காதீங்க ஐயா, என்னைக்காவது என் பையனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உட்கார வச்சு நீங்களே சொந்தமா பாருங்க. ஒரு பையன் பரலோகத்துக்கு வர்றதுக்கு பெற்றோர் எப்படியெல்லாம் பாடுபட வேண்டியதா இருக்குது பாத்தீங்களா? ஏன்னா அப்பா அம்மா சொல்லி இவர் கேட்டு வந்தா ஓடி போய் அப்பா அம்மா போய் அடிப்பான். அடிக்கிற கேஸும் இருக்குது, அப்பா அம்மாவை அடிக்கிற கேஸும் இருக்குது. யோசித்து பாருங்க. உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நீ பூமியிலே சமாதானமாய் குடியிருப்பதற்கும் உன்னை பெற்றெடுத்த உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கனம் பண்றீங்களா? கனமான கள்ளத்துக்கு போறீங்களா? பேசாத, வாயை மூடு. பசங்க பேசுற வார்த்தை என்ன இருக்கிற என்ன? அப்பா இருக்கிறப்போ ஒரு வேஷம், இந்த பசங்க அவ்வளவு பக்தியா. ஏன்னா அப்பா அடிப்பாரு. அதனால அப்பா எங்கன்னா ஊருக்கு போட்டோம்,
வெண்டு எடுப்பா அம்மாவை. பாவம் அம்மா என்ன பண்ணுறது, பெற்றுட்டாங்க பையன், அவ்வளோதான் பயந்து நடுங்கி சாவாங்க அவர் வர்ற வரைக்கும். என்னம்மா பையன் எதனா எனக்குப்பா, இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, நல்லா பாருங்க. என்ன இருந்தாலும் தாய் பாசம் பையனை அவங்க அப்பா அடிக்க கூடாது. அந்த தாய் பாசம் தான் அவங்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகுது தெரியும். அப்பா கண்டிக்கிறதுக்கு முன்னாடி அம்மா 4 வச்சு பலாசனம் 4 பேர் மெதுவாகிடுச்சு. அப்பா வந்து அவ்வளோதான் அவங்க அதை ஜாகிரதைன்னு சொல்லணும். அப்போதான் பசங்க அட்டு 2 பேரும் ஒரே கட்சியில் இருக்கிறாங்கடா, எப்பா நாம் உருப்படியா இருக்கலாம். ஏன்னா ஒளிந்து கொள்ள பதுங்கி கொள்ள அம்மா இருந்தாக்கா நீங்க உங்க பையனோட நரகத்துக்கு போகிறீர்கள் என்று அர்த்தம். சில டைம்ல அப்பா குச்சி எடுத்து வருவாரு, பையன் பண்ண தப்புக்கு அடிக்கிறதுக்கு அம்மா வந்து குறைக்க நிற்கும், நான் பெத்த என் பையனை அடிக்காத. எவ்வளவு பெரிய டெரரிசம் இது தெரியுமா? அப்படியே பையன் எதற்காகவே அவரை வசைமொழி பேசி பையனுக்கு அப்படி காணல. அப்பா கரைமட்டம் நிறைய இருக்குது. பிசாசு எரு போட்டு வளர்க்கிறான், அந்தி கிறிஸ்து வளர்க்கிறான் பாருங்க. அந்த மாதிரி நரகத்துல ஒருத்தன் பட்டான்னு அடிச்சுட்டான் அம்மாவை. டேய் நான் யார் தெரியா, உன்னை பெற்றெடுத்த தாய். தாயா பேய், நான் தப்பு பண்ண போனா அப்பா பெட்டை கேட்டிட்டு அடிக்க வர்றப்ப குறுக்க நின்று நான் பெத்த என் பையனை அடிக்காது தடுத்து நிறுத்துறதுனால நான் ரவுடியான நான் நரகத்திற்கு வருவதற்கு மூல காரணம் நீதான். ஏன்னா அங்க பந்த பாசம் அன்பு ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் சிக்ஷு, கர்த்தர் கண்டிஷனா பேசுறேன், யாருக்கோ பேசுறாரு. நான் என்ன செய்யணும், வசனத்தை மட்டும் தான் நான் குறிச்சு வந்தேன், மீதி ஆண்டவர் தான் பேசுவார். நான் எப்பவுமே இன்சென்ட் வரேன்னா வெறும் வசனத்தை தான் எழுதிட்டு வரேன், அவ்வளவுதான். மீதி செய்தி ஆண்டவர் அங்க பேசுவார். அப்படி அவ்வளவுல பொங்கி எழும். இதெல்லாம் நான் தாட் பண்ணவே இல்லை, திங்க் பண்ணவே இல்லை. அதனால அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன், 2ஆம் மரணத்தின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அவர்கள் சாப்பிடுவதற்கு மன்னாவை கொடுப்பேன், வெண்மையான குறிக்கல்லை கொடுப்பேன், ஜாதிகள் மேல் அதிகாரம் செலுத்துகிற அதிகாரத்தை கொடுப்பேன். மனிதர்கள் முன்பாக என்ன இங்க அறிக்கையிடுகிறவனை நான் தேவதூதர்கள் பிதா முன்பாக உயர்த்தி பேசி அறிக்கையிடுவேன், முக்கிய தலைவனாக்குவேன், சிங்காசனத்தில் உட்கார வைப்பேன். இப்பதான் எல்லாம் கை தட்டி கத்திர சோதனை பண்ண கட்டப்பட்டா. இதெல்லாம் அவனுக்கு நிர்பந்தமா? இதெல்லாம் அவனுக்கு நிர்பந்தமா, கட்டாயமா? இல்லையே. வெளிப்படுத்தல் 2:7-17, 26, 27 இந்த வசனம், 3ஆம் அதிகாரம் 5, 12, 21. இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது அத்தனையும் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்ன பார்த்தோம்? பரலோகத்தில் சிறப்பு வெகுமதிகள், பரலோகத்தில் சிறப்பு வெகுமதிகள், கிஃப்ட்டுங்க, ஜீவ கிரீடம் முதல் மீதி தொடர்கிறது. வேற எப்படி பார்க்கலாம், மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அங்கே நமக்கு என்னென்னவெல்லாம் செய்கிறார். ஆண்டவர் இயேசு நமக்கு ஏற்கனவே போதித்து விட்டார், போதித்திருக்கிறார். பரதீசிலே அவங்க ஸ்பெஷலிஸ்ட் இருக்குது. 3ஆம் ஆண்டு பரதீசி, 7ஆவது ஆண்டு பரலோகம். However they have that same way paradise. எப்ப நீங்க பேரடைஸ் பண்ணீங்களோ அப்ப பரலோகம் போக போறீங்கன்னு அர்த்தம். எப்ப ஒருத்தன் பாதாள போறானோ அப்ப அவன் நரகத்துக்கு போக போறான்னு அர்த்தம். இல்ல நம்ம அங்க போயிடக்கூடாது, திருத்திக் கொள்ளுவோம். ஒண்ணு ஆண்டவருக்காக அடி வாங்கினாலும் பரவாயில்ல, ரத்த சாட்சியை மறித்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையா இல்லாத போயிட்டேனே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கவே கூடாது. ஆரம்பத்திலேயே அதை கிள்ளி எரிவாயாக. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோரின் கண்டிப்பை நல்லபடியாக ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். உன்னை பெற்றவருடைய உள்ள மகிழ்வதாக. உன் தகப்பன் போதகத்தை தள்ளாதே, உன் தாயின் உபதேசத்தை தள்ளாதே. அப்படியெல்லாம் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் போதிக்கிறார். நான் மரிக்கிற வரை அல்லது என் பெற்றோர் மரிக்கிற வரை நான் அவர்களை கனம் பண்ணுவேன், கனவீனம் பண்ண மாட்டேன். அப்படி ஒரு தீர்மானம் பண்ண. எங்க அப்பா அம்மாவுக்கு என் மேல என் மனைவி மேல ரொம்ப அன்பு. ஏன்னா நாங்க ரொம்ப கனம் பண்ணுவோம். எங்க அப்பாவை நான் மட்டும் என் மனைவி ரொம்ப கனம் பண்ணுவோம். நான் பாராட்டுறேன். வருகிறதுக்கு முன்னாடி கூட எங்களுக்காக, எங்க ஊழியர்களுக்காக அவன் ஜபம் பண்ணிட்டு தான். ஏன்னா எங்க வீட்டிலேயே முழு நேரம் ஊழியக்காரர் நான் தான். அதனால என் மேல ஒரு தனி ஸ்பெஷல் அன்பு. உன்னை பெற்றவர் மகிழ்வா, உங்கள் பெற்றோர்களை வாழ்த்தும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும். ஐயா சொல்ற நேரத்தை விட தாண்டி போயிட்டேன், மன்னிக்கவும். ஒரு சிறு ஜபம் பண்ணி முடிக்கலாமா? அப்படி
எல்லாம் கர்த்தரோடு பேசுறாருன்னு விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் சோதனம் பண்ணி கரங்களை தட்டி கர்த்தரை சோதனம் பண்ணலாமா? பிரைஸ் சொல்லலாம், பிரைஸ் சொல்லலாம், பிரைஸ் சொல்லலாம். ஹalleluya. ஓரதா தபாலபா நவாந்தரபியா. Glory be to God, glory be to God. Hallelujah, 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 hallelujah. நன்றி நன்றி நன்றி. நீ கொடுத்த வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து போதக ஜெபத்தோடு திருவிருந்துக்கு நாம் கடந்து செல்வோமாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே துதிக்கிறோம். நல்ல வார்த்தைகளை தந்தீர். இந்த வார்த்தைகளை கேட்டோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே நிறைய வசனங்கள் கொண்டு காலையிலே பாவங்களை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்திற்கு குறித்து, கிரீடங்களை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து, திருவள்ளுவரை குறித்து எல்லா செய்தியும் எங்கள் தந்தீர். கேட்ட நாங்கள் அதன்படி வாழ கிருபைக்காக தொடர்ந்து பரிசுத்தாவியை தார். அதனை ஆசீர்வதித்து எங்களை தார். உம்முடைய பிரசன்னத்தை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். எல்லாரும் உட்கார்வோம். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. நல்ல செய்திகளை கேட்க ஆண்டவர் கிருபை செய்தார். பாஸ்டர் அவர்களுக்கு வாழ்த்தும் நன்றி. பிரைஸ் லார்ட். தொடர்ந்து நாம் எழுதிட்டு ஒரு வார்த்தை சாட்சி சொல்லி அப்படியே நம்முடைய அன்பை பகிர்ந்து கொண்டு இதற்கு நேராக நாம் கடந்து போகிறோம். கர்த்தருடைய நாம் எல்லாரும் எழுப்பி தந்து இந்த பந்தியை நான் எடுப்பதற்கு கர்த்தருக்கு முன்பாக ஆயத்தமாய் இருக்கிறேன் என்பதை சபைக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக, பரிசுத்தவான்களுக்கு முன்பாக தாழ்மையோடு தெரியப்படுத்திக் கொள்வோம். ஆமென். எல்லாம் அல்லேலூயா சொல்வோம். தொடர்ந்து நம்முடைய அன்பை நாம் பகிர்ந்து கொள்ள போகிறோம். உங்களுடைய கைகளை கொடுத்து அன்பை பகிர்வோம். இங்கே திருவிழா கையிலையோ அல்லேலூயா. நிறைய போறாங்க. அல்லேலூயா. எல்லாரும் போகணும், எல்லாரும் போகணும். எல்லா கைகளை கொடுத்து அன்பை பகிர்வோம். பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களோடு பேசுகிறோம். பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறவங்க இந்த பந்தியில பங்கு பெறுங்க. ஆமென். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. எல்லாம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். அன்பை பகிர்ந்து கொள்ள போகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன்னை சொன்ன சிந்திய கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் முழங்கால் படியிட்டு அன்பை பகிர்ந்தா நம்ம எல்லாம் செபிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறையிலே சேலையை கட்டிக்கொண்டு சீசர்களோடு அவர் அந்த பந்தியிலே அமர்ந்தார். பந்தியில் அமர்ந்த இயேசு பாத்திரத்திலே தண்ணீரை எடுத்து ஒவ்வொரு சீசருடைய கால்களை கழுவினார். கால்களை கழுவின இயேசு ஒவ்வொருத்தருடைய கால்களை கழுவி, போதகரும் ஆண்டவரும் ஐயா நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவுங்கள் என்று சொல்லுகிற கட்டளையை நமக்கு தந்தார். போஜனம் பண்ணி கொண்டிருக்கும் போது நான் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற கட்டளை இயேசு நமக்கு தந்தார். இந்த பந்தி எடுக்கும் போது ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாக எடுக்க வேண்டும். புளித்த மாவோடு எடுக்கக்கூடாது. துப்புரவு உண்மை என்கிற மாவோடு நாம் எடுக்க வேண்டும். துப்புரவுள்ள இருதயம், உண்மை உள்ள இருதயம், ஆண்டவர் பிரியமான ஒரு வாழ்க்கை நாம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். புளித்த மாவோடு அல்ல என்று வேதம் சொல்கிறது. துர்க்குணம் போன்ற புளித்த மாவோடு அல்ல, உண்மை துப்புரவு என்கிற அந்த இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, என்னை கழுவும் ஆண்டவரே. இந்த பந்தியில நான் அமர்ந்திருக்கிற வேளை
என்னை பரிசுத்தமாக்கும், என்னை கழுவும், என்னை சுத்திகரியும். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனம் அடைந்திருக்கிறீர்கள், வியாதிப்பட்டிருக்கிறீர்கள், மரணம் அடைந்தும் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே அப்பா, இந்த பாத்திரத்தில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணாதபடி ஆண்டவரே பாத்திரமாய் எடுக்க என்னை பரிசுத்தமாக்கும். ஆண்டவரே என்னை சுத்திகரியும். ஆண்டவரே கர்த்தாவே என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தமாக்கும், என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அர்ப்பணிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இந்த பந்தியில நம்ம அபாத்திரமாய் எடுக்காதபடி பாத்திரமாய் எடுக்க ஆண்டவர் கரத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரிடத்தில் நம்மை நாமே நிதானித்து சோதித்து பார்த்து, ஆண்டவர் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கிருபை தாரும். இந்த பந்தி உங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிற பந்தி, இது உங்களை உயிர்ப்பிக்கிற பந்தி. இயேசு நமக்காய் ரத்தம் சிந்தி இருக்கிறார். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம், சாபத்திலிருந்து விடுதலை பெறலாம், சமாதானத்தை தருகிற பந்தி. இதெல்லாம் இயேசு நமக்காக சிலுவையிலே சம்பாதித்து ரத்தத்தை சிந்தினபடினா, அந்த ரத்தத்தை பானம் பண்ணுகிற நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளான சகல ஆசீர்வாதங்கள், நன்மை, ஞானம், ஐஸ்வர்யம் எல்லாம் ஆண்டவர் அதற்குள் அடக்கி வைத்திருக்கிறார். அவருடைய சரீரம் ரத்தத்தை நாம் பானம் பண்ணும்போது இந்த ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு கிடைக்கும், இந்த கிரீடங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆண்டவர் நம்மோடு தெளிவா நிறைய சத்தியங்களை சொல்லி தந்தார். இயேசுவே என்னை மன்னியும், என் குறைகளை மன்னியும், என் குற்றத்தை மன்னியும், ஆண்டவர் மீறுதலை மன்னியும், என் நோய்களை குணமாக்கும், என் பலவீனங்களை நீர் மாற்றும். ஆண்டவரே நான் பரிசுத்த உள்ளத்தோடு இந்த பந்தியை ஆசரிக்கும்படி உம்முடைய சமூகத்திலே வருகிறேன். என்னை இப்பொழுதே சுத்திகரிப்பீராக, என்னை கழுவுவீராக. ஒரு வல்லமை, தெய்வீக சுகமாக்குற வல்லமை இந்த ஆராதனையில் எங்கள் மேல் இறங்கி வருவதாக. ஆண்டவரே இந்த அப்பத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக, இந்த திராட்சரசத்தை ஆசீர்வதித்து தருவீராக. விசுவாசத்தோடு இதை நாங்கள் பிட்டு இப்பொழுது பானம் பண்ண போகிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. பச்சை தண்ணியை திராட்சரசமாய் மாற்றி அற்புத ருசியுள்ள பானமாய் மாற்றின ஆண்டவர், இது அற்புத பானமாய் இயேசுவின் ரத்தமாய் விலையேறப்பட்ட ஜீவனுள்ள சரீரமாய் ஆண்டவரே இதை மாற்றி தரும்படி இந்த பந்திக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி இதை வாங்கி புசிகள் என்று சொல்லி அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்தார். ஆண்டவரே உடைய ஊழியக்காரன் கரத்தில் இருக்கிற இந்த அப்பம் இயேசுவின் சரீரமாய் மாறட்டும் அப்பா. ஆவியானவரே பரிசுத்த ஆவியினால் இது இயேசுவின் சரீரமாய் மாறட்டும். வாரணி ஏற்றவர், பார சிலுவையை சுமந்தவர், முதுகு உளப்பட்ட நிலத்தை போல் கிழிக்கப்பட்டதப்பா. உளப்பட்ட நிலத்தை போல இந்த அப்பம் இப்போது கிழிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த அப்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். திவி சேகபா சேப ரவுட்ட ரஸ்மி கமா திராவா ரதுனிமி. இயேசுவின் நாமத்தில் இதற்குள்ளாக ஒரு தெய்வீக சுகமாக்குற வல்லமாய் ஆண்டவரே பிள்ளைகளின் அப்பமாய் இதை மாற்றி இயேசுவின் அப்பம், இயேசுவின் சரீரம். இது இயேசுவின் சரீரம். எனக்காய், எங்களுக்காய், எங்கள் சபைக்காய், தேசத்திற்காய் பிக்கப்பட்ட சரீரம் இயேசுவின் சரீரம். ஆண்டவரே இதற்குள் ஜீவ வல்லமை இறங்கட்டும். I got this be restored the bhakti reveal life the spiritual growth the bhakti we cover the ravarasriya. ஆண்டவரே இந்த அப்பத்தை ஆசீர்வதித்ததினால் இது இயேசுவின் சரீரமாய் மாற்றப்பட்டபடினால் இதற்குள்ள ஜீவன் இறங்கினபடினால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இதை ஆசீர்வதிக்கிற மந்தபடியே அவர் பாத்திரத்தையும் எடுத்து அதை ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம் பண்ணி இதை வாங்கி பானம் பண்ணுங்கள். இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று சொன்னார். இந்த பாத்திரத்தில் இருக்கிற திராட்சரசம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ஜீவனுள்ள இரத்தமாய் இது இப்பொழுதே மாறுவதாக. கர்த்தருடைய ஊழியக்காரராய், பரிசுத்தவான்களாய், மூப்பர்களாய், சபை மக்களாய் சேர்ந்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இதற்குள் வல்லமை இறங்கட்டும். Like God this be receive bhakti the bilatas kariya. இயேசுவின் நாமத்தினாலே உயிர்ப்பிக்கிற வல்லமை இதற்குள் இறங்கட்டும். இது உம்முடைய சரீரத்தில் சிந்தப்பட்ட இரத்தம், இயேசுவின் இரத்தம், சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தம், உள்குடி கிரீடம் குத்தப்பட்ட போது சிந்தப்பட்ட இரத்தம், ஜீவ கிரீடத்தை தருபடியாக, ஆண்டவரே மகிழ்ச்சியின் கிரீடத்தை தருபடியாக எங்களுக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தம் விலையேறப்பட்ட ஜீவனுள்ள இரத்தமாய் ஆண்டவரே இதை மாற்றி தந்தபடினால் இதற்குள் வல்லமை இறங்கியபடினால் ஆண்டவரே இதை ஆசீர்வதித்து எங்களுக்கு தாரும் அப்பா. சோதரம் 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 சோதரம்
ஆண்டவரே உம்மை சோதரம் 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 சுவே உம்மை சோதரம் ஹalleluya உம்மை சோதரம் 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 இயேசுவின் ரத்தம் இயேசுவின் சரீரம் உங்கள் முன்பாக வரும்போது பயபக்தியோடு இதை வாங்கி புசி போய்து ஆண்டவருடைய சரீரமாய் அவருடைய ரத்தமாய் மாறின அப்படினால் எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த பந்தியில நம்ம ஆசிரியர் கிருபை தந்தபடினால் பலன் தருகிறபடினால் இதை பாடப்படும் போது ஒரு பலன் ஒரு அடி பாடல் பாடும்போது பக்தியோடு முழங்கால் படியிட்டு கைகளை நீட்டி நீங்கள் இதை வாங்கி புசிக்கலாம். இது உங்களுக்கு கைப்பற்றப்பட்ட இயேசுவின் சரீரம், தானியேலுக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம். பக்தியோடு இதை வாங்கி நாம் புசிப்போம். பிரைஸ்
பேசலாம். எல்லா கத்தருடைய சமுத்திரை இளவிட்டு நம்ம எல்லா கத்தரை துதிப்போம். ஹalleluya. சடு சடு உயர்த்தும் வீசுதெல்லாம் காவலநாதம் கேட்டிடும் போ. சடு சடு உயர்த்தும் வீசுதெல்லாம் காவலநாதம் கேட்டிடும் போ. சங்கீதங்கள் கீர்த்தனைகளால் புத்தி சொல்ல கிருபை தந்தி. ஆண்டவர் நல்ல செய்திகளை தந்ததுக்காக நன்றி. ஆராதனை ஆசீர்வாதம் தந்ததுக்காக நன்றி. இந்த பந்தி ஆசீர்வாதம் தந்ததுக்காக நன்றி. மீதியா இருக்கிற அப்பா ரசம் இந்த தேசத்தின் ஆத்துமாக்களுக்காக, பின்வாங்கி இருக்கிற ஆத்துமாக்களுக்காக இந்த மேடையில காத்திருக்கிறது ஆண்டவரே. அவர்களை எல்லாம் ஏற்ற நேரம் கத்தர் கொண்டார். யாருக்காக எல்லாம் அந்த ரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டதோ, ரத்தம் இந்த பலிபீடத்திலே காத்திருக்கிறது அப்பா. ஒருவனும் கெட்டு போவது பிதாவாகிய தேவனுக்கு சித்தமில்லையே. ரட்சிக்கப்பட வேண்டிய எங்கள் பிள்ளைகளை ரட்சியும். குடும்பத்தின் அங்கத்தினர் புருஷன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்களாக. இந்த பந்தியிலே சேர்வார்களாக, எங்களோடு ஐக்கியப்படுவார்களாக. நாங்கள் எல்லாரும் நித்தியத்திலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு எங்கள் பிதாவாகிய தேவனோடு சுவோடு பரிசுத்தாவியோடு நாங்கள் சேர்ந்து பந்தியில் கிருபை தார, மேலான பாக்கியத்தை தார, அந்த கிரீடங்களை எல்லாம் பெற்று மகிழ்ச்சியாய் பரலோகத்தில் நாங்கள் வாழ கிருபை தார. அந்த எல்லாரையும் ஆசீர்வதி. இந்த பந்தியில பங்கு பெற்ற அத்தனை பேரையும் ஆசீர்வதி. இந்த மாசம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கட்டப்பா. தூரத்துல சமயத்துல வெளிநாடுகள் இருக்கிற எங்கள் சபை பிள்ளைகளை கண்மணி போல் காப்பீராக. வண்டி வாகனங்களை பாதுகாப்பீராக. தொழில்களை ஆசீர்வதிப்பீராக.
ஊழியர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆபீஸ்ல வேலை செய்யற பிள்ளைகளை காப்பீராக. ஞானங்களை கொடுப்பீராக. வேலை இல்லாத பிள்ளைகள் வேலையை கொடுப்பீராக. கடன் பிரச்சனைகள், பாரங்கள், நெருக்கங்கள், வியாதிகள் இப்பொழுது எல்லாம் மாறட்டும். இந்த பந்தியின் மூலம் பிதாவாகிய தேவனோடு சேர்வதற்கு இயேசுவின் ரத்தம் எங்களை ஐக்கியப்படுத்துகிறபடியால் ஸ்தோத்திரம். இந்த ஐக்கியத்தில் நிலைத்ததற்கு கிருபை தாரும். எல்லாரையும் கர்த்தருடைய ஊழியக்காரன், அழைக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரன் வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சபையை ஆசீர்வதிக்கிறோம். சபையை ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் ஆசீர்வாதமாய் போகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகலம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு என்று தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.